ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா செவலார்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த தான் பார்க்கிங்க. 4வேலேருந்து, அதாவது பாபநாசம்போடி, நெல்லை டு பாபநாசம்போடிய 4வேலேருந்து சுமாராக ஒரு 4வது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. இது ரோடு ஃப்ரண்டேஜ், இதுதான் நிலம், நம்முடைய நிலம். ரன்னிங்கில் ஃப்ரண்டேஜ் காணிக்கை. ஒரு ஏக்கருக்கு 12 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஒரு சென்டோட விலை 12,000 ரூபா. இது கம்ப்ளீட் இப்போ நீங்கள் பார்க்குறது லேண்டோட ஃப்ரண்டேஜ். சுமாராக ஒரு 150 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும். சரிங்க, இதோடைய அது ஃப்ரண்டேஜ் முடியுது. அதுக்கு அடுத்தது வயல் விவசாயம் நடக்குது, பார்த்துருங்க. எப்போ வந்தாலும் அடையாளம் பார்த்துருங்க. ஃப்ரண்டேஜில் முடியவும் வயல் விவசாயம் நடைபெறுகிறது. தார் ரோடு ஃப்ரண்டேஜ். அப்படியே அந்த சைடு பழனிக்கு பார்த்தீங்களா, அந்த பனைக்க பக்கத்தில் இன்னொரு மண் ரோடு ஒன்று உள்ளே இறங்குது. அதுவும் இதுக்கு ஃப்ரண்டேஜ். தார் ரோடும் ஃப்ரண்டேஜ், மண் ரோடும் ஃப்ரண்டேஜ். நான் பார்க்கிங்களான்னு லெஃப்டும் ரைட்டுமாக 2 பக்கம் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்களா. இப்போ மண் ரோட்டில் போகிறோம். முதல்ல தார் ரோட்டில் ஏகம் உள்ள ஃப்ரண்டேஜை காணிச்சேன். இப்போ மண் ரோட்டில் உள்ள ஃப்ரண்டேஜை நீங்கள் பார்க்கிங்க. இதுலேயுமாக உங்களுக்கு சுமாராக ஒரு 1000-1500 அடி ஃப்ரண்டேஜ். 1500 முதல் 2000 அடி ஃப்ரண்டேஜ் வரைக்கும் வரும். 2000 அடி ஃப்ரண்டேஜ் சுமாராக வரும். இந்த ஃப்ரண்டேஜ் 2 பார்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன போகிறீங்களா, இது இந்த பாதையினுடைய ஃப்ரண்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காத்தாடி இருக்கும், வெண்ட் ஃபார்ம். அதுக்கு அடுத்தது மீண்டுமாக ஒரு ஃப்ரண்டேஜ் வரும். அதுக்கு பாதை, இன்னொரு பாதை இருக்குது. நான் அதை உங்களுக்கு காணிக்கேன். இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக எம்டி லேண்டு. நீங்கள் என்ன பார்க்கக்கூடியது இன்னொரு பக்கமாக இருந்து வரக்கூடிய இந்த ரோடு ஃப்ரண்டேஜ். இது இதுக்கு 4வீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம். ஒரு 1.5 கிலோமீட்டராக நீங்கள் உள்ளே இறங்கி வந்தால் நம்ம இடத்துக்குள்ள போயிடலாம். 2 பாதை இருக்குங்க, ஞாபகம் வச்சுக்கிறேன். 4வேலேருந்து ஒரு 4வேலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தார் ரோடும் 1 கிலோமீட்டர் மண் ரோடுமாக வந்தால் நீங்கள் நம்ம இடத்துக்கு வந்துடலாம். அந்த 4 கிலோமீட்டரில் போகணும் வேண்டாம். இந்த பாதைக்கு உள்ளே வந்த உடனே பாதையிலே என்ட்ரன்ஸ் கொஞ்சம் இடம் எம்டியாக இருக்குது. உள்ளே வந்தாச்சுன்னா தென்னை போட்டிருக்காங்க, வெண்டைக்காய் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கிணறு பாருங்க, அழகாக அருமையாக கட்டியிருக்குன்னு ஒரு கிணறு. தங்கக்கூடிய ரூம் நல்ல சில ரூம்கள்லாம் பார்க்க ரொம்ப டேமேஜாக இருக்கும். நல்லா போட்டிருக்காங்க, நல்லா ரூம் வசதி. கொஞ்சம் தென்னை ஒரு 50-60 தென்னை இருக்கும். ரூம் பார்த்துருங்க. ரூம், டாய்லெட் எல்லாம் நல்ல அமைப்பாக, தண்ணீர் தொட்டி நல்லா வச்சுருக்காங்க. நல்ல மண் பாருங்கள், வெண்டை போட்டிருக்காங்க, வெண்டை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு 2 பாதை இருக்குது என்பவர்களே கேட்டுடுங்க. ஒன்று 4வேலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வரும்போது திருப்பி ஒரு 1 கிலோமீட்டர் மண் ரோட்டில் வரும்போது இந்த இடத்த நீங்கள் போயிடலாம் 2 கிலோமீட்டரில். இதுவே இன்னொரு வழி உங்களுக்கு காணிச்சேன். அதுதான் உங்களுக்கு 4 கிலோமீட்டர் காணிச்சேன். அந்த வழியாக வரும்போதும் உங்களுக்கு அங்கே தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு 150 அடி. தென்னை காய்ப்பு எப்படி 50 தென்னையாக இருந்தாலும் காய்ப்பு பார்த்தீங்களா, நல்ல மண், நல்ல உரம் வச்சுருக்காங்க. நல்ல இன்னும் நீங்கள் செய்யா கவனிப்பு இல்லைன்னே சொல்லலாம். அதில் கொஞ்சம் கூட உரம் வச்சு வரும்போது இன்னும் நல்ல ஒரு காய் பலன் கிடைக்கும். பக்கத்தில் பார்த்தீங்களா, இது நம்ம லேண்டோட ஃப்ரண்ட்டில் தான் பாருங்கள். இது நம்ம லேண்டு தான் பார்த்தீங்களா. நம்ம லேண்டு நம்ம லேண்டோட ஃப்ரண்டேஜ் வரும் இது. ஸோ நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம ரிட்டர்ன் நம்ம 4வே பார்த்து வரோம். கொஞ்சம் இடத்துல நம்ம தார் ரோடு பாருங்க. தார் ரோடு அடுத்து லெஃப்டில் ஏறினா உங்களுக்கு 4வே. ஸோ தேவையானால் நண்பர்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.